நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டின் முதல் நாளுக்குள்ள பிரவேசிச்சிருக்கோம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்தின் துவக்கத்துல நாம சில முக்கியமான விஷயங்களை தியானிக்கலாம். அந்தபடி இந்த வருடத்தின் முதல் நாள்ல நாம ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதிகளை பார்க்க போறோம். அந்த தலைப்பானது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைன்னு சொல்லப்படும் போது சபையானது கிறிஸ்துவினுடையதாக காணப்படுது. இந்த கிறிஸ்துவின் சபையானது 2 விதமாக பார்க்கப்படுது. அத 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள்னு சொல்லுது. அப்போ இந்த சபையானது தனித்தனியே சரீரமாயும்னு சொல்லப்படும் போது நம்ம எல்லாருமே தனிப்பட்ட விதத்துல ஒரு சபையாக காணப்படுகிறோம். நம்முடைய சரீரமானது தேவனுடைய ஆலயமா இருக்கு. ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளார வாசம் செய்யறாருன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் நமக்கு காண்பிக்குது. அந்தபடி நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாக தனிப்பட்ட ஒரு சபையாக காணப்படுது. அடுத்தபடியா தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை புரிந்து கொள்ளணும்னா புதிய ஏற்பாட்டின் அநேக பகுதிகளில் கிறிஸ்துவின் நாமத்தினால ஒருமித்து கூடி வருகிற ஜனங்கள் எல்லாமே சபைன்னு தான் சொல்றாங்க. உதாரணமா பிலமோன் 1 அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துட்டோம்னா அங்க கூடி வருகிற மக்களையும் சபைனே அழைக்கிறாங்க. எதனால அவங்க ஒவ்வொருத்தருமே கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினால கூடி வராங்க. அப்படி அவங்க ஒவ்வொருத்தருமே கிறிஸ்துவின் சபைக்குள்ளார தனித்தனி அவயவங்களா, அதாவது கிறிஸ்துவை சரீரமாக அந்த சரீரத்திற்குள்ளாக இருக்கிற அவயவங்களாக காணப்படுறாங்க. அந்தபடி நாம தனியாக ஒரு சபையாகவும் அதே போல கிறிஸ்துவின் நாமத்தால கூடி வருகிற எல்லாருமே தனித்தனியான அவயமாக சபையாகவும் காணப்படுது. அதுதான் நம்ம வார வாரம் போற சர்ச்சும். அது ஒரு அமைப்பா, ஒரு இன்ஸ்டிடியூஷனா காணப்படுது. அந்தபடி நம்முடைய சரீரம் ஒரு சபையா இருக்கு. அதே போல கிறிஸ்துவின் நாமத்தால கூடி வருகிற அமைப்பும் ஒரு சபையாக காணப்படுது. இந்த சபையை பற்றியே பிரதானமாக இந்த புது வருடத்தின் துவக்கத்துல நம்ம பார்க்கிறோம். எதனால இந்த சபை தேவனுடைய மனவாட்டியா இருக்கு. வேத வல்லுநர்களும் அப்படியே அதை அழைக்கிறாங்க. எதனாலனா எபேசியர் 5வது அதிகாரம் 23வது வசனம், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்காங்களோ அந்தபடியே கிறிஸ்துவும் சபையும் இருக்கு அப்படிங்கறது நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அந்தபடி மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டி என்னும் சபையை தெரிந்து கொண்டு அதை நடத்துகிறவராக, அதற்கு தலையாக இருக்கிறவராக இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, எபேசியர் 5வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. அந்தபடி கர்த்தர் தாமே இந்த சபைய ஆவியானவர் மூலமாக போஷிச்சு நடத்துறாரு. இப்போ இந்த சபையை குறித்து ஏன் நம்ம முக்கியமா பாக்குறோங்கிறத சொல்லணும்னா, கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக நவம்பர் 1ஆம் தேதி ஆயத்தமாயிருன்ற கட்டளைய தேவன் வெளிப்படுத்தினதுனால நம்ம அதை குறித்து விவரமா பார்த்தோம். அந்தபடி யாரு ஆயத்தமா இருக்க முடியும்? தேவனை அறிந்த பிள்ளைகள் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம தான் அந்த மணவாட்டி சபையா மாறுகிறோம். அப்போ அந்த ஆயத்தம் இந்த சபைக்கு தேவையாக இருக்கு. இந்த மணவாட்டி சபையின் மீது ஆண்டவர் கண்ணோக்கமா இருக்கிறாருங்கிறத இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே நமக்கு காண்பிக்கிறாரு. அப்படி மணவாட்டி சபைக்கு மணவாளன் தலையாக இருந்து நடத்த போகிற காலங்களுக்குள்ளார நாம பிரவேசிக்கவிருக்கிறோம். ஏன்னா மணவாளனுடைய வருகைக்கு மணவாட்டி சபையானது ஆயத்தமாய் இருந்தாதான் அவருடைய வருகையில அவருடனே சேர்த்து கொள்ளப்பட முடியும் இல்லையா? அந்தபடி அவருடைய வருகையில நாம காணப்படுவதற்கு மணவாட்டி சபையை குறித்து நாம அதிகப்படியா தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அதனாலேயே சபையை பிரதானப்படுத்தி தேவன் நமக்கு இந்த பகுதிகளை காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
அப்பா, இந்த புதிய ஆண்டின் துவக்கத்துல மணவாட்டி சபையின் மீது நீங்க கண்ணோக்கமா இருக்கீங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு காண்பிக்கிறீங்க தகப்பனே. அப்பா, மணவாட்டி சபைக்கு தலையாக நீங்க இருந்த எங்களை போஷித்து நடத்த போகிற தயவிற்காய் நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு உம்முடைய வருகைக்கு நாங்க ஆயத்தமாவதற்கு உம்முடைய வார்த்தைகளை அனுதினமும் தியானிக்கணும் ராஜா. உம்முடைய வார்த்தையினால நாங்கள் தீபமாக உம்முடைய சுடரை அநேகருக்கு பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும் தகப்பனே. உம்முடைய ஒளியில் சேர்ந்து கொள்ளும் பிள்ளைகளாக நாங்க மாறணும் ராஜா. அந்தபடியான தயவை தேவரீர் எங்களுக்கு பாராட்டுவதற்காய் நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா. அப்படியாய் உம்முடைய வருகையில காணப்படுகிற மணவாட்டி சபையாய் எங்களை நீங்க மாற்றப் போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.